நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே பல பேருக்கும் ஆகாத மாதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆடியில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புதன் இருக்கார். புதாதித்ய யோகம் உருவாக போகுது, புத சுக்கிர யோகம் உருவாக போகுது. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சடாஷ்டக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த மாதத்தில் உருவாகுது. அதாவது சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு 6வது வீட்லேயோ இல்லை 8வது வீட்லேயோ சூரிய பகவான் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னா இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்போ கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு 6வது வீடான கடகராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தோஷத்தால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நடக்கும், பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், மீனராசியில் ராகு இருக்கார், கன்னிராசியில் கேது இருக்கார், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. கடகராசியில் புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு, இந்த புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்க போகுது, இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாகணும். சரி, இந்த ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10வது வீட்டில் சனி வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. அப்போ நம்ம செய்கிற தொழில் இருக்கு இல்லையா, ஏன்டா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனையை கொடுக்கும். என்ன தான் நம்ம எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். எவ்வளோ உழைக்கிறேன், ஒன்றும் என்னை விட பாதி உழைக்கிறவங்களாம் நல்லா இருக்கேன், ஆனால் நான் கடுமையாக உழைக்கிறேன், நேர்மையாக தான் இருக்கேன், ஆனால் 10 ரூபா கிடைக்க மாட்டேங்குதே கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படிங்கிற மனநிலையோடு இந்த மாதத்துக்குள்ளே வரீங்க. போச்சே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒன்றும் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு அந்த புலம்புன அந்த காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும். எங்கே நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு நினச்ச விஷயம் எல்லாமே நமக்கு திரும்பி கையில் கிடைக்கும். கடன் நிறையா வாங்கிவிட்டோம், எதை வச்சு கடன் அடைக்க போகிறோம், இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த புலம்பிக்கிட்டு ராத்திரியில் படுத்தா தூக்கம் வரல, அந்த கடன் அங்கே இருக்குது, இந்த நகையை கொண்டு இந்த பேங்கில் வச்சுருக்கேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு திக்கத்து போய் நின்ன நிலைமைக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் வருது அப்படின்னாக்கா 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு போயிருக்கார். பாக்கியத்துக்கும் அவர் தான் அதிபதி, தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது அவர் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கான ஒரு முட்டுக்கட்டை மாதிரி. உடல் உபாதைகள் இருக்கும், உள்ளத்தில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும், தொழிலில் பெரிய மனக்குழப்பம் இருக்கும், சரிவர கவனிக்க முடியாது, என்ன தான் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியோடு தான் இருந்திருப்பீங்க இந்த சனி வக்கரத்தால். இப்போ குரு பகவானும் உங்களோட ராசியில் இருக்கார். செவ்வாய் மாதம் முழுக்க ராசியில் இருந்துட்டு சொந்த ராசியிலே குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்குறாங்க. இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு குரு லாபாதிபதி, செவ்வாய் விரையாதிபதி, லாபாதிபதி விரையாதிபதி சேர்ந்துருக்காங்க. அப்போ லாபம் முழுக்க விரயமாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்தது. 10 ரூபா சேமிக்க முடியாது. ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கடை வாங்கிலாம் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வருமானம் வரும், அதை சேமிக்க முடியாது, அது போனால் போயிட்டு போகுது. நான் கடை வாங்காமல் பிழைக்கிறேனே, ஏதோ வர்றது கைக்கு வாய்க்கும் போதுனா போதும் அப்படிங்கிற நிலைமையை வளர்த்துங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா சனி வக்கரகதியில் இருக்காருங்கும் போது கடை வாங்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா ரைட்டு. சரி, வேறு ஏதாவது நன்மை கிடைக்குமா ஜோசியரே அப்படின்னா, ஒரு தொகை செலவழிஞ்சிருச்சுன்னா அடுத்த தொகை வரும். கையில் இருப்பாக வச்சுருக்க முடியாது. வீட்டில் கொண்டு பீரோவில் 10,000 வைக்கிறேன்னு வாய்ப்பே கிடைக்காது உங்களுக்கு. அந்த 10,000 தீர்ந்தால் தான் அடுத்த பணமே உங்களுக்கு வரும். அதுமாதிரி கிடைச்ச லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக மாற்றலாமா அப்படின்னு நினச்சா முடியாது. உத்தியோகம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்கிறது நல்லது. எடுத்துக்கிறது தான் இப்போ நல்லது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்களா, வேறு அலுவலகம் மாறணும்னு நினைக்கிறீங்களா, மாறிக்கோங்க. ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, வேறு கட்டடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, மாற்றிக்கோங்க. வீடு மாற்றணுமா, மாற்றிங்க. ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் நீங்கள் வர வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை பிடிச்ச பீடம் முழுக்க ஒழிஞ்சுது. நீங்களாவே வர வச்சிங்க. சொந்த வீடு வச்சிருக்கேன் ஜோசியரே, என்னால் எங்கே போய் நான் வாடகை வீட்டில் மாற முடியுமா யோசிக்கிறீங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த அறையில் படுத்துறீங்களோ வேறு அறையில் படுங்க. எந்த இடத்துல
எப்பவும் போல் உட்காந்து சாப்பிட்றீங்களோ வேறு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க. நம்மளோட அந்த செய்கைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க. அதுமாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரமடைகிறார். ஆடி 28 தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருப்பார். ராசிக்கு தன பஞ்சமாதிபதி புதன், தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொடுக்கும். குடுக்கல் வாங்கல லேசாக குழப்பம் இருக்கும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கணும். எதையுமே கொஞ்சம் திட்டம் போட்டு செய்ய முடியாது. நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். தொழிலையும் பார்த்தீங்கன்னா குறுக்கீடுகள் நிறையா இருக்கும். உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. கொஞ்சம் மட்டு போடும், இழுத்து பிடிக்கும். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், வேறு வழி கிடையாது. அது மாதிரி ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் போகிறார். ராசிநாதனாகவும் அவர் தான் இருக்கார், 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் தான் இருக்கார். அவர் சுகஸ்தானத்தில் இருக்கிற நேரத்தில் வேலையில் சந்தோஷம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம செய்கிற வேலை அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுரா. வீட்டில் இருந்தால் தான் கடன் கண்ணி அது இதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியது. ஆஃபீஸுக்கு போனோம்னா கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க நம்ம கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறாங்க, ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கும். அது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். என்னடா காசு சம்பாரித்து 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல, ஆஸ்பத்திரின்னு போட, நல்ல துணியாவது 4 வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துணிமணி வாங்கி போடுவீங்க. அது மாதிரி இந்த நேரத்தில் எதிராளிகள் எல்லாமே நண்பர்கள் ஆவாங்க. இது ஒரு அற்புதமான யோகம். ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது வரும்போது எதிரிகளோட பலம் பெருகிச்சுன்னா நம்ம ரொம்ப மனசு உட்காந்து போயிடும். இப்போ எதிரிகளே இப்போ அவனே கஷ்டப்படுறான், ஏன் நம்மளும் அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஒத்துமை ஆகிடுவாங்க. சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட வரும். அதுக்குண்டான அறிகுறியும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நிறைவேற்றிக்கலாம். இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலை கிடைச்சிதுன்னா போயிடலாம், தப்பு கிடையாது. மாற்றங்கிறது அவசியமாக வேணும். அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி ஆரோக்கியம் சீராகி ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து சொல்ல முடியாது. இதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகமாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பால் லாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் நல்லபடியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ராசிக்கு உள்ளேயே குருமங்கள யோகம் இருக்குது. செவ்வாயும் குருவும் சேர்ந்து ராசிக்குள்ளேயே இருக்காங்க. அப்படிங்கும்போது விவசாயம் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். குருமங்கள யோகம் ராசியில் இருக்குங்கிறப்ப விவசாயம் பண்ணலாம், பண்ணை தொழில் பண்ணலாம். ஆடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், இந்த மாதிரியான தொழில் ரொம்ப உச்சத்தை கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆடு மாடு கோழி வளர்த்தா 10 ரூபா லாபம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அது மனசில் இருந்த பிரச்சனையை போட்டு நினச்சிட்டு இருக்கிறத விட அப்படியே கொஞ்சம் வாயில்லா ஜீவராசிகளோட நேரத்தை செலவிடும் போது இன்னும் கொஞ்சம் மனசு லேசாகிடும். அதுக்காகனாச்சும் அதை செய்யலாம். மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்காது. ஒரு சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய குரு செவ்வாய் இவங்களால பெருசாக உங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாது. சனி வக்கரம் அடைஞ்சு போயிட்டாரு. தொழில்ஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியானவர். அப்போ நம்ம அவரை போய் சரணடைஞ்சு அவரை வணங்கணும். சங்கடம் தீர்க்கு சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு சனி பகவானை மனசார வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.